உங்களுக்கும் ஊர்வசி ஆண்டிக்கும் நான் பையனா நடிக்கணும் அப்படின்ட்டு பஞ்சதந்திரம் படத்துல என் பையனுக்கு ஆட்டில் ஓட்டே ஜெயராம் சார் உள்ள வந்தாரு, முறைமாமன் ஆரம்பிச்சு 31வது வருஷம். அவரை மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவர் இருந்தாருன்னா ஷூட்டிங்கே ஒரு கலகலப்பா இருக்கும். மிகச்சிறந்த மிமிக், யாரை பார்த்தாலும் ஒரு செகண்ட்ல அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவாரு. இன்ஃபேக்ட் இப்போ இன்டர்வியூவர் கூட நேரம் உங்களை அப்சர்வ் பண்ணிருப்பாரு, உங்களே அவர் அழகா காமெடி பண்ணுவாரு. நான் அவரை டைரக்டர் ஆக்கினேன் இல்லைன்னா என்னால் அவர் டைரக்டர் அப்படி எல்லாம் கிடையாது சார். அவங்க திறமை இருக்கிறதுனால அவங்க வராங்க. முறைமாமன் மெமரிஸ்ல எல்லாம் என்ன சார், கவுண்டமணி சார் கூட நடிக்கும்போது ஐயோ வாட் எ லெஜெண்ட் அவங்க. அண்ணா இது ரிட்டர்ன் கிஸ். அவர் இப்போ வெள்ளை தாடியில நான் பாக்குறேன். நான் ஜெயராம் ஆக்சுவலா கருப்பு தாடி ஒரு வேணும்ட்டே வெள்ளை பண்ணிருக்காரு. ஏன்னா இவர் there is no way you can make ஜெயராம் ஓல்டு. அவர் வயசு ஆகுது வாய்ப்பே கிடையாது. ஜெயராம் என்ன பண்ணாரு, சார் கேட்கல நான் ஒன்று பண்ணுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு டக்குனு, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசா? அதான் பார்த்தேன், நம்ம ஊர் பொண்ணுங்கன்னா இந்த நேரம் கிழிச்சிருப்பாங்க. ஓகே தென் தேங்க்யூ. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு ஜெயராம் தமிழ்லயும் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு. காந்தாரா 2 ரிஷப் ஷெட்டிக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு தான் கேட்டேன். என்ன அப்படியே போய் கடைசியில் தான் தியேட்டரில் தெரியணும், இந்த ஆளுக்கு இப்படி பேசுங்க, அதனால தான் போட்டேன். Vigadan press meet with actor Jairam, powered by Kribananda Variyar Engineering College, Vinayaga Missions Salem Campus. Engineer your dreams, empower your future. Associate sponsors ஆச்சி மசாலா, அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். தமிழ் மேட்ரிமோனி, the biggest matrimony services for Tamils. Hospitality partner ரமாடா, சென்னை எக்மோர். சில பேர் இதில் வருவாங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அது யாரான்னு ஒவ்வொருத்தரா பார்த்துடலாமா சார்? ப்ளீஸ். கோகுலம் என்னுடைய 3வது படம். மலையாளத்துல பிரபலமா இருந்த ஜெயராம நான் அந்த படத்துல தமிழ்ல இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஷாட் மானுப்பிரியா ஊருக்கு புதுசா வந்திருப்பாங்க. அவங்க தேடி வந்த வீடு பூட்டி இருக்கும். என்ன செய்யுதுன்னு தெரியாம ரோட்ல நின்று இருப்பாங்க. அப்ப ஜெயராம் வேகமா சைக்கிள்ல வருவாரு. கீழே சேரு இருக்கும், அந்த சேரு அடிச்சிருவாரு. அது பானுப்பிரியா மேல பட்டுரும். ஜெயராம் அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு சைக்கிளை நிறுத்திட்டு அப்படி திரும்பி பாப்பாரு. அப்படியே அவுட் போஸ்ட்ல இருந்து போக்கஸ் பண்ணா எல்லாம் ஜெயராம் நினைச்சு பாக்குறாரு. இந்த சீன் எதுக்குன்னா, ஜெயராமனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே பானுப்பிரியா மேல அவருக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரணும் அப்படின்றதுக்காக தான். சாரி மேடம், சாரி, தெரியாம பட்டுருச்சு. ஐ எம் வெரி சாரி. ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, சாரி. ஐயோ பரவாயில்லைங்க, யாராவது வேணும்ட்டு சேர அடிப்பாங்களா என்ன? நோ ப்ராப்ளம். ஓகே தென் தேங்க்யூ. சீன் அதோட முடிஞ்சு போகுது. ஜெயராம் என்ன பண்ணாரு, சார் டேக்ல நான் ஒன்று பண்ணுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு டக்குனு, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசா? அதான் பார்த்தேன், நம்ம ஊர் பொண்ணுங்கன்னா இந்த நேரம் கிழிச்சிருப்பாங்க. ஓகே தென் தேங்க்யூ. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு ஜெயராம் தமிழ்லயும் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு. மேரேஜ் முடிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஹனிமூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை வந்துட்டு நாங்கள் ஒரு சிங்கப்பூர் ட்ரிப்பு போகிறதுக்காக சென்னையில் அந்த சிங்கப்பூர் கான்சுலேட்டுக்கு போகிறதுக்காக வந்தபோது தான் இந்த கோகுலம் என்னை தேடி வந்தது. விக்ரமன் சார் கரெக்டு தான். இது ஃபஸ்ட்டு ஷாட்டு ரிஹர்சல் பண்ணி முடிச்சோன்னா நானே தான் கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஊருக்கு புதுசா? இல்லைன்னா அதுதான் பார்த்தேன், இல்லைன்னா நம்ம ஊர் பொண்ணுங்கன்னு கிழிச்சிருப்பாங்க இந்த டைம்லேருந்து. அது சொன்னபோது அவரே கிளாப் பண்ணி அது நல்லா இருக்கு சொன்னார். எக்ஸலன்ட் சார். இன்னொன்று சார் தான் உங்களோட தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் கோகுலம் தானே? கோகுலம் தான். ஸோ இது எவ்வளோ ஸ்பெஷல் சார் உங்களுக்கு? அபரன் மாதிரியே ஸ்பெஷல் தானே சார். இன்னொரு அதுவும் அர்ஜுன் சார் இருக்காரு, பானுப்பிரியா மேம், விக்ரமன் சார் மாதிரி ஒரு பிரில்லியன்ட் டெக்னீஷியன் அவர். அந்த நல்ல அவர் மியூசிக் சென்ஸ் அவரை மாதிரி ஐயோ அவ்வளோ நல்லா இருக்குது. பாட்டெல்லாம் கோகுலத்தில் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. மலையாளம் மாதிரியே தான் இது. அவரை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்போவே KS ரவிக்குமார் புருஷ லட்சணம் கூப்பிட்டாரு, முறைமாமன், பெரிய இடத்து மாப்பிள்ளை, பிரியங்கா, நிறைய எல்லா படங்கள் வெரி 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 நல்ல கிடச்சி. அடுத்த நபர். வணக்கம் ஜெயராம் சார். ஆஹா சுந்தரம் மேடையிலேருந்து கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பைட் கொடுக்கணும்னு சொன்னோன்னே இதை நான் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக உபயோகப்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்த மே 19 தான் முறைமாவன் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 31 வருஷம் நிறைவாயிருக்கு. இந்த 31 வருஷத்துல நான் உங்களுக்கு ஒரு நாள் கூட தேங்க் பண்ணனதில்லை என்னை டைரக்டர் ஆக்கிறதுக்கு.
ஸோ அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நேரில் சொல்லலாம்னு சொன்னால் நீங்கள் உடனே ப்ளஷ் பண்ணி சுந்தர் எந்த இது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன். மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அப்போ சினிமா இருந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்றது நேயர்களுக்கு, அப்போ சினிமா இருந்த காலகட்டம் நிறைய சென்டிமெண்ட் ஆக்ஷனாக இருக்கிற ஒரு டைம். 90s மிட் 90s. நான் பண்ணியிருந்த என்னோட முதல் பட கதையும் அப்படிதான். ஆனால் ஜெயராம் சார் அதுக்குள்ள ஹீரோவா வந்தோடனே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னர். ஸோ அப்படிப்பட்ட ஜெயராம் சாரை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கர ஒரு சீரியஸ் ஆக்ஷன் பண்றதை விட நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா நல்ல ஹியூமர்லாம் கலந்து அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாத்தினேன். அது மாத்தின நேரமும் என்னமோ தெரியல, ஜெயராம் சார் இமேஜுக்காக நான் மாத்தினது இப்போ என்னோட ஒரு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நிலைச்சிக்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அந்த வகையில் ஜெயராம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொன்று, ஜெயராம் சார் நான் எப்பவுமே நினைப்பேன், ஆண்டா வந்து எனக்காகவே அவர் வந்து தமிழ்ல வந்து ஹீரோவா நடிக்க அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்ப இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப குறிப்பிட்ட சில ஹீரோஸ் அவங்களுக்கு பின்னாடி பெரிய கியூ நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் ஜெயராம் சார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது கதை கேட்க நாகர்கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாரு. ஸோ நாகர்கோவிலுக்கு நான் வந்து ஒரு நாகர்கோவில்னா அங்கேருந்து தாண்டி ஒரு வில்லேஜ், அங்கே ஒரு மலையாள படம் ஷூட்டிங். அங்கே நான் போனோன்னு ஒரு செகண்ட் என்ன ஒரு கடையத்தில் எந்த அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி மெட்ராஸில் பார்த்தேன் கதை சொல்லுவார். ஓ ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு சாயங்காலம் 7 மணிக்கு என்னோட ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், அங்கே கேட்டுறேன் அப்படின்னாரு. சரி சார்ன்ட்டு நாங்கள் கிளம்புனோம். என் கூட என் நண்பர் செல்வபாரதி அவர்கள் வந்திருந்தார், இயக்குனர் செல்வபாரதி. அப்போ யூனிட்ல இருந்த ஒரு கேமராஸ்டர்லாம் என்னோட நல்ல நண்பர்கள். அவரு சொன்னா, இல்லை சார் இன்னைக்கு விடிய ஷூட்டிங் இருக்கு சார், எப்படி உங்களை 7 மணிக்கு வர சொன்னாரு அப்படின்ட்டு கேட்டோம்னா நான் ஷாக் ஆயிட்டேன். எனக்கு பயங்கர கடுப்பாயிட்டேன். இந்த மாதிரி வேணுனே வந்து நம்மளை அவாய்ட் பண்றதுக்காக விடிய இங்க ஷூட்டிங் வச்சு நம்ம 7 மணிக்கு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காரு பாருன்ட்டு. சரி அவருக்கு இஷ்டம் இல்லை, நம்ம கிளம்பலாம், ஊருக்கு கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணி நைட் ட்ரெயினில் புக் பண்ணிட்டோம். அது வரைக்கும் எப்படி டைம் ஓட்டுறதுன்னு ஒரு படம் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த வழியில ஜெயராம் சார் தங்கியிருக்கிற ஹோட்டல் இருக்கு. அப்போ என் கூட நண்பர் செல்வபாரதி சொன்னாரு, இவ்வளவு பஞ்சுதான் ஹோட்டல சும்மா உள்ள போய் பார்த்து போயிடலாமே அப்படின்னு. எனக்கு ஆனால் மனசு இல்லப்பா, அவர் வேணே நம்மளை அவாய்ட் பண்ணதாப்பா சொல்லியிருக்காரு. சரி வா நீ சொன்னதுக்காக போய் பார்க்கலான்னு நாங்கள் ஹோட்டலுக்கு நுழையிறோம். ஜெயராம் சார் அசிஸ்டன்ட் ரிசப்ஷனே நிற்கிறாரு. சார் என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு எங்க இவ்வளோ நேரம் வாங்கன்னு கூப்பிட்டு போனாரு. நான் ஷாக் ஆயிட்டப்பா. அவரு சீரியஸா சொன்னார், நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். மேலே போய் கதை சொன்னேன். அதுங்கதான் என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஜெயராம் சார் உள்ள வந்தாரு, முறைமாமன் ஆரம்பிச்சு இப்போ 31வது வருஷம் அவர் ப்ரோக்ராம்ல உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறது வந்து எல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு நான் சொல்லலாம். ஜெயராம் சார் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு மாபெரும் கலைஞர். அவரை மாதிரி வந்து ஒரு நகைச்சுவை உணர்வெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவர் இருந்தாருன்னா ஷூட்டிங்கே வந்து ஒரு கலகலப்பா இருக்கும். மிகச்சிறந்த மிமிக், யாரை பார்த்தாலும் ஒரு செகண்ட்ல வந்து அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவாரு. இன்ஃபேக்ட் இப்போ இன்டர்வியூவர் கூட இந்நேரம் உங்களை அப்சர்வ் பண்ணிருப்பாரு, உங்களே அவர் வந்து அழகா காமெடி பண்ணுவாரு. பயங்கர நக்கல், ஆனா வெளியில வந்து சாதுவா போன மாதிரி இருப்பாரு. ஆனா வந்து அவரு மாதிரி வந்து கிண்டல் நக்கல் கலாட்டா பண்றதுக்கெல்லாம் பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அதே மாதிரி மிக சிறந்த கலைஞர். ஆனா அதிர்ஷ்டவசமா வந்து மலையாள இண்டஸ்ட்ரி வந்து அவரோட ஃபுல் திறமையை வந்து இப்போ ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட மல்டிபிள் டேலண்ட்ஸ் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. தமிழ்ல அந்த மாதிரி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு இன்னும் வரல, சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களை தமிழுக்கு கூட்டிட்டு வந்தது விக்ரமன் சார், நீங்க அறிமுகப்படுத்தின சுந்தர்சி சார். ஸோ முறைமாமனும் சுந்தர்சி சாரும் அதுதான் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. அதுதான் நாகர்கோவிலில் ஷூட்டிங் நடந்தது, அங்கே வந்தது. அவர் சொன்னது ஒரு நாள், ஆனால் 2-3 நாள் இருந்தார் அங்கே. 3 days இருந்தார். 3 days எங்கள் ஷூட்டிங் நடக்கிற லொக்கேஷனில் எல்லாம். அதுக்கப்புறம் அங்கே தான் முதல்ல செல்வபாரதி அவர் வந்து ஸ்டோரி சொல்லி, சார் நான் வந்து அவரை டைரக்டர் ஆக்கினேன், இல்லைன்னா என்னால் அவர் டைரக்டர் அப்படி எல்லாம் கிடையாது சார். அவங்க திறமை இருக்கிறதுனால அவங்க வராங்க, அதில் ஒன்றும் கிடையாது. சும்மா நம்ம ஒரு பார்ட்டாக இருந்திருக்கலாம். அவரு அவ்வளோ டேலண்டட் பர்சன், தட்ஸ் வை. ஆனால் இத்தனை வருஷம் அதெல்லாம் எல்லாம் நினைவு வச்சு அவர் சொன்னார்ல, அது பெரிய விஷயம். நைஸ் சார். அதான் இந்த சைலண்டாக ஒவ்வொருத்தரை வாட்ச் பண்ணுற அந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. அது ஏதாவது பார்க்குற ஆளில் ஒரு பெக்யூலியாரிட்டி, அவங்க வாக்கிங்கில் இல்லைன்னா ஏதாவது இருக்குன்னா அது அப்படியே வாட்ச் பண்ணி அப்படி இது பண்ணலாம். படத்தில் யூஸ் பண்ணுவீங்களா? அது எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த வாக்கிங் இல்லைன்னா அந்த டைப் ஆஃப் அவங்க ஸ்பீச்சு, அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா அது யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஸோ முறைமாமன் பற்றி சார் பேசினாங்க. முறைமாமனோட காமெடி சீன்ஸ்லாம் இன்னமும் நீங்களும் கவுண்டமணி சாரும் இருக்கிற சீன்ஸ் அதுதான் லேட்டரோன். அது அந்த அண்ணன் கூப்பிட்றதெல்லாம் ரொம்ப
ஐயோ, முறைமாமன் மெமரிஸ்ல ஏதாவது ஒன்று? முறைமாமன் மெமரிஸில் இல்லை என்ன சார், கவுண்டமணி சார் கூட நடிக்கும்போது ஐயோ வாட் எ லெஜண்ட் அவங்கெல்லாம். நம்மெல்லாம் எத்தனை வருஷமாக பார்த்து அவங்க கூட என்ன டைமிங், ஒவ்வொன்றும் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு கற்றுக்கணும். அப்படி எக்ஸலன்ட். அது ரொம்ப பெரிய இது அதெல்லாம். நைஸ் நைஸ். அது அடுத்து யாருன்னு பார்க்கலாமா சார்? ஜெயராம் அவர்கள் ஒரு வாட்ச் கதை சொல்லுவாரோ டவுட் இருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் பரிச்சயமான, மிகவும் பிடித்தமான, மோஸ்ட் சார்மிங் ஆக்டர் போத் இன் மலையாளம் அண்ட் தமிழ் ஜெனரலி. எனக்கு வந்து பஞ்சதந்திரம் மூலமாக அவருடன் நடிக்க அந்த வாய்ப்பு கிடைத்ததே மிகவும் பெருமிதமாக நான் நினைக்கிறேன். அவருடைய படம் பாண்டியராஜன் டைரக்ஷனில் ஊர்வசி அவர்களோட பரிமளம் அண்ட் கம்பெனிங்கிறது மிகவும் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு குடும்ப நகைச்சுவை சித்திரமாக அமைந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. ஜெயராம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 6 விஷயங்கள் தோன்றுது மினிமம். அவருடைய அந்த சைல்டிஷ் ஸ்மைல் இருக்கு பாருங்க, அந்த சிரிப்பு, அது கண்ணில் அப்படியே கூடு விழுந்த மாதிரி ஒரு சாம் ஒன்று, பேபி சாம் ஒன்று, அது வந்து பெரிய பெரிய கொடுப்பின். அது என்ன மாதிரி கொடுப்பினா, நான் கமல் அவர்கள்ட்ட ஒரு வாட்டி சொன்னேன், ஜெயராமை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னால், சின்ன வயசில் ரொம்ப மிஸ்டிவஸாக இருக்கான் அந்த பையன், தூக்கி இனிமேல் நீ படுத்தனா உன்னை என்ன பண்ணுற பாருன்ட்டு வீட்டில் பெரியவங்க தூக்கி ஒரு பெரிய பீரோ மேலே உட்கார வச்சா மறந்துட்டாங்க. பல வருஷமாக அந்த குழந்தை மேலேருந்து கீழே குதிக்கிறது பயந்து காலு கையெல்லாம் நீட்டமாக வளர்ந்த பிறகு அப்படியே இறங்கி வந்துடுச்சு. ஆனால் மூஞ்சி மட்டும் குழந்தையாகவே இருந்தால் அப்படி இருக்கும். அதுதான் ஜெயராம் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு சாமுக்கும் ஸ்வாகுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ சம் மேச்சோஸ்மோ ஹீரோஸ்ன்னு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு வில்லன் தனமான ஒரு ஹீரோயிசம் ஒன்று உண்டு. ஜெயராம் அப்படி இல்லை, ஒரு குடும்பத்தனமான எல்லோருக்கும் பிடித்து உடனே பார்த்த உடனே பிடித்து வரக்கூடிய ஒரு ஹீரோயிசம் வந்து ஒரு ஜெயராமனுடைய ஒரு தனித்தன்மை. ஸோ இஸ் அ மோர் சார்மிங் அண்ட் எக்ஸூபரண்ட் ஹீரோ தேன் அ ஸ்வாக் ஹீரோ. அவர் வந்து இப்போ வெள்ளை தாடியில் நான் பார்க்குறேன், நான் ஜெயராம் ஆக்சுவலாக அது கருப்பு தாடி ஒரு வேணும்ட்டே வெள்ளை பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் தெர் இஸ் நோ வே யூ கேன் மேக் ஜெயராம் ஓல்டு. அவர் வயசு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த குழந்தை முகம், அந்த லாகவம் இருப்பாருங்க, அது வந்து இஸ் கிஃப்டட் வித். அவரும் ஒரு மார்க்கண்டைன் தான், என்றைக்குமே வயசாகாத ஒரு அழகான ஒரு ஹீரோ. அவர் ஒரு ஜோக்கர் கார்டு மாதிரி, எந்த ரோல் வேணால் நீங்கள் டக்குன்னு அவர் ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஆனால் வில்லன் ரோல் மாத்திரம் நீங்கள் அவர் போடவே முடியாது. Nobody can foresee, visualize Jairam to be a villain. Impossible. கடைசியில் தான் வில்லன்னு அப்படிதான் தெரியக்கூடும். அதனால தான் உங்களை போட்டேன்னு சொல்லி இப்போ கராப்படா அப்படிதான். சரோஜா நம்ம காந்தாரா 2 ரிஷப் ஷெட்டிக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு அதுதான் கேட்டேன், என்ன அப்படியே போய் கடைசியில் தான் தியேட்டரில் தெரியணும், இந்த ஆளுக்கு இப்படி பேசுங்க, அதனால தான் போட்டேன். கேவி சார் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? சார் இது அவர் என்ன அந்த டைம்லேயே சொல்லியிருக்காரு, அதனால தான் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லுவேன், சின்ன குழந்தைய அந்த பீரோ மேல உட்கார வச்சு கைகால் மட்டும் வளர்ந்து இது அந்த பஞ்சதந்திரன் டைம்லேயே சொல்லியிருக்காரு. கமல் சார் முன்னாடியே சொல்லியிருக்காரு, ஒல்றுவில்லு சார் ஒல்றுவில்லு அப்படிதான் இருக்காரு, மேலே அப்படியே உட்கார வச்சா அப்படியே ஒரு கைகள் மட்டும் வளர்ந்துருக்கு, இது வளர்ந்து அப்படிதான் இருக்காரு. இன்னொரு வாட்ச் கதையும் சொல்லுவார், அதை சொல்லுவார் பார்த்தா இல்லை அது கட் ஆயிடுச்சு. இல்லை சார் அதில் அவர் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு வாட்ச் என்கிட்ட இருந்து அந்த வாட்சை பற்றி அவர் எப்படி சும்மா ஒரு கிண்டல் பண்ணி சொல்லுவார், அந்த மாதிரி வாட்ச் யாரு கையிலும் பார்த்தது அடுங்க. ஹாய் அங்கிள். ஹாய். நான் உங்களுக்கு எப்படி ரிலேட்டட் அப்படிங்கிறது சுதர்ஷன் பிரதர் உங்களுக்கு சொன்னாரான்னு எனக்கு தெரியல, நானே சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஜெயராமன் சார் அப்படிங்கிறவர் என் மைண்டில் எப்படி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆனார் அப்படின்றத நான் சொல்லியே ஆகணும். செலுப்புலச்சேரி கிட்ட ஷூட்டிங் நினைக்கிறேன். நான் ரொம்ப சின்ன பையன், சேரில் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போது ஒரு சின்ன சலசலப்பு அந்த லொக்கேஷனில். ஷார்ட்டுக்கு யானை வரணுமே, வந்துருச்சாப்பா சொல்லிட்டீங்களா அப்படின்ற போது இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படின்ற டென்ஷன் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இல்லை ஹீரோ சார் அவர் வீட்டில் வளர்க்குற யானையை கூப்பிட்டு வரன்ட்டாரு, ஸோ நல்ல ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாரு. எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் பூனையை நாயை வளர்த்து பார்த்துருக்கோம், யானையை ஒருத்தர் வளர்க்குறாரு, யார்ப்பா இவர் பார்த்தே ஆகணுமே அப்படின்ற போது ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹீரோ சார் வந்துட்டார் போகலாம் அப்படின்ட்டு. யார் ஹீரோ சார் அப்படின்னு எட்டி பார்த்தா நீங்கள் தூண் பின்னாடியிலேருந்து வரீங்க. எனக்கு அந்த ஷாட் இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்குது.
அதில் நான் யார் அப்படின்னா, நான் தான் உங்கள் பையனாக நடித்தேன், நீங்களாகவும் நடித்தேன். நைனா என் கேரியரில் ஃபஸ்ட்டு படம் நைனா. நான் நீங்களாகவும் நடித்தேன், உங்கள் பையனாகவும் நடித்தேன். டியூவல் ரோல், ஐ திங்க் ட்ரிபிள் ரோல் நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக மறுபடியும் நான் தான் உங்கள் பையனாக நடிப்பேன். அண்டு எனக்கு இன்னொரு கால் ஒன்று வந்துச்சு இன்னும் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம். உங்களுக்கும் ஊர்வசி ஆண்டிக்கும் நான் பையனாக நடிக்கணும் அப்படின்ட்டு. பஞ்சதந்திரம் படத்தில் அது நான் தான் உங்கள் பையனாக நடித்தேன். இப்போ ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் பரத்குமார். எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இப்போ வரைக்கும் நான் மைண்டில் வச்சுட்டு இருக்கிற ஒரு படம், ஒரு மூமெண்ட் பஞ்சதந்திரம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பா. ஒய்? பிகாஸ் நான் வளர வளர எனக்கு மூவி பற்றி தெரிய நம்ம நிறைய ஆக்டர்ஸை பார்க்குறோம், நம்ம ஸ்டடி பண்ணுறோம். பட்டு உங்களை மாதிரியோ ஊர்வசி ஆண்டி மாதிரியோ ஒரு எக்ஸ்டெம்போ ஆக்டர்ஸை நான் பார்க்குறது ரொம்ப கம்மி. ஒய்? பிகாஸ் ஒருத்தரை இப்படி நான் சிரிக்க வைக்க முடியும், இப்படி நான் அழ வைக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி ஒரு அட்மைரராக நான் சொல்கிறேன். அது வந்து காட்ஸ் கிஃப்ட். ஸோ ஐ எம் ஹானர்ட் டு ஆக்ட் ஆஸ் உங்களுக்கும் ஊர்வசி ஆண்டிக்கும் ரீல்ஸ் அண்ணா. அண்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பா ஃப்ரம் திஸ் ரீல்சன். இனிமே உங்களை ஸ்க்ரீனில் ரொம்ப பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வை? பிகாஸ் இண்டஸ்ட்ரி நீட்ஸ் யூ மோர் அண்ட் பீப்புள் நீட்ஸ் யுவர் லாஃப்டர் மெடிசன் மோர். அண்ட் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டேன். என்னோட ஃபேவரட் பேர் நீங்களும் ஊர்வசி ஆண்டியும் மறுபடியும் பேர் ஆறீங்க படத்துக்கு அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் அந்த படம் பார்ப்பேன். டேக் கேர்ப்பா. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ தா பரத். ஐயோ சார், நீங்கள் முதல்ல காட்டின போது எனக்கு யாரும் புரியல. ஓகே. ஆனால் இது யாரோ ரொம்ப ஃபேமஸான யாரோ, ஆனால் தெரியாது சொல்லிட்டா ஏதாவது தப்பாயிடுமோ கேட்டு அதான் நான் அது யாருன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். அப்போ யாரும் அவன் டைரக்டர் ஆக்கும்போது இழுத்துட்டு ஐயோடா பரத், ஐயோ என் பையனுக்கு ஆட்டில் ஓட்டையே. அது சம்பந்தம் இல்லாத இடத்துல எல்லாம் சொல்லுவேன். ஆமாம் சார். இப்போ ஆட்டில் தலா நம்ம எப்படி இங்கேருந்து தப்பிக்கணுங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும். என் பையனுக்கு ஆட்டில் ஓட்ட அது பெரிய விஷயமா? இங்கே இப்போ பையனுக்கு ஆட்டில் ஓட்ட ஐயோடா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இல்லை சார். ஐயோ பெரிய பரத், ஐயோ ரொம்ப சந்தோஷம். குண்டன் அவனை என்னெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அதில். ஐயோ நீங்கள் பயங்கரமாக ஃபிட் ஆகி ஒரு பயங்கரமாக இருக்கார் பாருங்க சார். ஐயோ எப்படி சேஞ்ச் அது. எக்ஸ்ட்ராடனரி லுக்கிங் குட். சூப்பர். தேங்க்யூ பரத். ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு கூப்பிடணும் ப்ளீஸ். அதான் சார், 2 படம் சொல்றது. ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று நைனா. ஏன்னா உங்களோட பழகிற எல்லாருமே அந்த இன்சிடென்ட்டா பயங்கரமா நரேட் பண்ணி சொல்றாங்க சார். எல்லாருமே நீங்க இவர் பரத்ல இருந்து ஆரம்பிச்சு, யூசே சார்ல இருந்து ஆரம்பிச்சு, விக்ரம் சார் எல்லாருமே வந்து அந்த இன்சிடென்ட்டை எலாபரேட்டா கடைசியில் வந்து எல்லாருமே ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி உட்காருவோம் அதில். அந்த படத்தில் இந்த பஞ்சதந்திர லாஸ்ட் அந்த படத்தில் இருக்கு. எனக்கு நினைவு இல்லை, ஆனால் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தோட வெரியன்ட் இருக்குல்ல, அந்த ஆர்ட்டில் ஓட்டைக்கு பதில் அவன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கிழிச்சு விட்டுருப்பேன். அது நான் தான் கிழிச்சு விட்டது. அது இருக்குன்னு. ஸோ அதான் இது மாதிரி உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறோம், உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். பட் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அதை பேசி கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணது தான் அவரோட விஷயம். தேங்க்யூ ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா மற்ற நபர்கள்லாம் நீங்கள் ஏதோ ஒரு இடங்கள்ல ஷூட்டிங்கில் ஏர்போர்ட்ல பண்ணியிருப்பீங்க. ஆமாம்மா. பட் பரத் வந்தது ஸ்பெஷல். நிறைய இந்த மாதிரி இப்போது தூவல் ஸ்பர்ஷம்னு ஒரு மலையாள படம், 3 Men and a Baby எல்லாம் இங்கிலீஷில். அது மாதிரி ஒரு சின்ன குழந்தை எங்களுக்கு கிடைக்கும். முகேஷ், நான், சாய்குமார் அந்த குழந்தையை வளர்க்குறது அதெல்லாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சேட்டா என்ன മനസ്സിലായോ, ஐயோ யாரா ആ കുഴന്ത ഞങ്ങളെല്ലാം എടുത്തിട്ട് அது மாதிரி ஷாமிலி ஃபஸ்ட்டு படம் என் கொடுத்தான். ஷாமிலி வந்து எப்பவும் சொல்லுவாங்க, எனக்கு 2 அப்பா இருக்காங்க, இது சினிமா அப்பான்னா நான். ஷாமிலி நடித்த படத்தில் மலையாள படத்தில் எல்லாமே அப்பா நான் தான். இது என் சினிமா அப்பா. பாபு வந்து அவர் அப்பா வந்து இது என்னோட ஒரிஜினல் அப்பா, இது சினிமா அப்பா. அப்படி போய் அதெல்லாம் முடித்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை விட ஹைட்டில் ஷாமிலி பின்னாடி வந்து அப்பா ஐயோ எல்லாம் வளர்ந்து. சூப்பர் சார். இந்த போட்டோ பார்க்கும்போது பயங்கர ரொம்ப ஐயோ கண்டுபிடிக்கவே முடியாது. எக்ஸலன்ட். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ. இன்னைக்கு வந்ததுலேயே அது ஒரு பெரிய சந்தோஷம்.
Vigadan press meet with actor Jairam, powered by Kribananda Variyar Engineering College, Vinayaga Missions Salem Campus. Engineer your dreams, empower your future. Associate sponsors ஆச்சி மசாலா, அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். தமிழ் மேட்ரிமோனி, the biggest matrimony services for Tamils. Hospitality partner Ramada, Chennai Egmore.